Hello friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேரோஸ்டிம் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். ஸோ பேரோஸ்டிம் இம்ப்ளான்ட் இஸ் ஆல்சோ known as Barostim Neo system. It's a cutting-edge therapy designed to help patient with a heart failure and a resistant hypertension. It's not a pacemaker or defibrillator. It's a neuromodulation device that targets the nervous system to improve the cardiovascular function. ஸோ இந்த பேரோஸ்டிம் இம்ப்ளான்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பெஷலி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு ஸோ இந்த பேரோஸ்டிம் இம்ப்ளான்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் அண்ட் லைக் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு அந்த கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்மேக்கர் டிவைஸ் மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ பேஸ்மேக்கர் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பேஸ்மேக்கர் அண்ட் டிஃபிபிரிலேட்டர் டிவைஸ் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி சிம்பிள் மெத்தடில் தான் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் லைக் ஒரு செஸ்ட்டில் சப்கியூனிட்டி டிஷ்யூ லெவலில் ஒரு பாக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து இந்த இம்ப்ளான்ட்டை வந்து வைப்பாங்க. அண்ட் இதோடைய லீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரோட்டரி ஆர்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. யூஸ்வலாக பேஸ் மேக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலில் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோடைய லீட்ஸ் பாருங்க, ஸோ கரோட்டரி ஆர்டரியில் போயிட்டு கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கரோட்டரி ஆர்டரியில். ஸோ இங்கே வந்து பேரோ ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு த பேரோ ரிசெப்டார் சென்ட் ஃபீவர் சிக்னல் டு தி brain, triggering a stress response that worsens symptoms. Barrow's team send a gentle electrical pulses to these receptors, increasing their signaling to the brain. This help reduce sympathetic nerve system activity. ஸோ சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இது ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த டிவைஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பத்திக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் itself. This is responsible for fight or flight response, increasing the heart rate, constrict blood vessels, raise blood pressure, and stimulate stress hormone like norepinephrine. ஸோ சிம்பத்திக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுது, ஸோ ரைசிங் பிளட் ப்ரெஷர். ஒப்வியஸாக வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த டிவைஸ் அண்ட் இன்க்ரீசிங் தி பேராசிம்பத்திக் ஆக்டிவிட்டி, இம்ப்ரூவ் தி பிளட் வெசல் ரிலாக்ஸேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி இதோடைய ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ரெடியூசிங் தி சிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்காக மட்டும் தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய பெனிஃபிட் பாருங்க, இம்ப்ரூவ் எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? என்ஹான்ஸ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், நியர்லி 3x இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேஷண்ட் ரிப்போர்ட்டட் அவுட்கம்ஸ், ஹை சேஃப்டி ப்ரொஃபைல், 97% காம்ப்ளிகேஷன் ஃப்ரீ. யூஸ்வலாக ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97% காம்ப்ளிகேஷன் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் சிம்டம் ரிலீஃப், 94% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மேஜர் சிம்டம்ஸ். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து 94% பேஷண்ட்டுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ ஸோ இது யாரெல்லாம் குவாலிஃபைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள் வித் ஹார்ட் ஃபெயிலியர் ஹூ ஹேவன்ட் ரெஸ்பாண்டட் வெல் டு தி மெடிகேஷன்ஸ். இப்போ நிறைய பேர் மெடிகேஷன் எடுத்துப்பாங்க. பட் அந்த மெடிகேஷன் ஒர்க் ஆகாத பட்சத்தில் ஸோ இந்த இம்ப்ளான்ட் வந்து வச்சுக்குவாங்க. தோஸ் வித் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன். ஓகேங்களா? ஸோ எவாலுவேஷன் பை தி கார்டியாலஜிஸ்ட் ரெக்வயர்ட் டு டிட்டர்மின் தி எலிஜிபிலிட்டி. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர், மோஸ்ட்லி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு இந்த டிவைஸ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதோடைய பிசிஎஸ் கோட் வந்து பார்க்கலாம். ஸோ 0JH60MZ, இன்செர்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டர் ஜென்ரேட்டர் இன்டு செஸ்ட் சப்கியூட் டிஷ்யூ அண்ட் ஃபேஸா ஓப்பன் அப்ரோச். இதோடைய காம்பினேஷன் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்செர்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டர் லீட்ஸ் இன் தி ரைட் கரோட்டிட் ஆர்டரி. ஸோ ரெண்டு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட் ஆர் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட்டருக்கு ஒரு கோடு அண்ட் அந்த லீட்ஸ் வந்து கரோட்டிட் ஆர்டரியில் வைக்கிறாங்களா, ஸோ அதுக்கு ஒரு கோடு. ஓகேங்களா? ஐதர் ரைட் கரோட்டிட் ஆர்டரியில் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ ரைட் எடுக்க போறீங்க, லெஃப்ட் கரோட்டிட் ஆர்டரியில் வைக்கிறாங்கன்னா லெஃப்ட் எடுக்க போறீங்க. ஸோ ரெண்டு காம்பினேஷன் கோடு வரும் இதில் பிசிஎஸ்ல. ஓகே. ஸோ ஓகே, ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜி லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகே, பாய், டேக் கேர்.